குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹூர்தே மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மே மாதம். ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 10ஆம் நாள், உத்தராயணன் புண்ணிய காலத்திலே, வசந்தரது என்கிற இளவேநீர் காலத்திலே, ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்விரையில் இருக்கிறோம். இன்றைய நாளின் அஷ்டமி என்கிற திதி காலை 9:55 வரைக்கும் இருக்கும். பின்பு நவமி திதி வந்துவிடும். மகம் நட்சத்திரம் என்கிற சிம்மராசிக்குள்ள சந்திரன் இருப்பார் காலை வேளையில் 7:20 வரைக்கும். பின்பு பூர நட்சத்திரம் என்கிற சுக்கிரனின் சாரத்திலே சந்திரன் இருப்பார். இந்த நாளிலே நவ திருப்பதிகள் அப்படின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி பக்கத்தில். அதில் குரு பகவானுக்குரிய ஆதிநாத பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே நல்ல உற்சவங்கள் நடக்கக்கூடிய, தங்க புலி வாகனம் புறப்படக்கூடிய நாளானது இன்று. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, 4:06 ராகுகாலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம். சூலம் மேற்கு, வெள்ளம் வாயில் போட்டுட்டு போகிறது பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 22 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:52 சூரியனின் உதய நேரம். திருவோண நட்சத்திரம் என்கிற மகர ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் அமர்ந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமரக்கூடிய மிதுன ராசி பரிவர்த்தனை யோகம் கொண்டது. சிம்மராசியிலே சந்திரனும் கேதுவும், கும்பராசியிலே ராகு, மீனராசியிலே சனி, ஆட்சியிலே மேஷராசியிலே செவ்வாய் என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் என்கிற யூகஸ்தானத்துக்குள்ளே சந்திரன். நன்மைகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல பலன்கள்லாம் கொடுக்கலாம். அதுலேயும் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிற சந்திரன். அதனாலே மனது லாபத்தை நோக்கிய ஓட்டம் நல்லாயிருக்கும். எதையும் திறன்பட செய்ய வேண்டும் என்ற கால்குலேட்டிவ் ரிஸ்கையும் நீங்கள் எடுப்பீங்க. யோசித்து ஆரம்பித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது. இந்த நாளிலே அஷ்டமி அப்படிங்கிறதுனாலையும், ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி இருக்கிறனால பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளர சந்திரன் இருக்கிறார். தன் பார்வையை உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்துல பார்க்கிறார். இந்த 10ல் பார்க்கிறதுனால பயணங்கள் நிறைய இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஓடணும். அந்த ஓட்டங்கள் உங்களுடைய லாபத்துக்கு பெருக்குவதற்கு அமையணும். தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக சில காரியங்கள்லாம் செய்யணும்னு இருக்கும். இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்க. பல புதிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பக்கம் வந்து நிற்கும். அதை எல்லாத்தையும் மேக்கப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டே ஓட்ட போகிறீங்க. 4-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சாயங்கால வேளையில் அவசியம் கால பைரவரை ஒரு தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் தன் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேலே வைக்கிறார். அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றி, லாபங்கள், வைராக்கியத்துடன் செய்யக்கூடிய காரியங்களிலே திறன் ஏற்படுதல், கோவில் காரியங்கள் எல்லாம் செய்கிறது, நகர் சுற்றுவர்கள் காரியங்களை செய்கிறது, ட்ரஸ்ட் ரிலேட்டடான காரியங்கள் செய்வது, எல்லாத்திலையும் லாபம், அப்பா வழியில் நல்ல அனுகூலம். இப்படி ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. முதன்மைத்தன்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கும். இந்த நாளிலே 3-4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்பதுடன் துர்க்கையை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் தன விரயத்தை கொடுப்பதாக அமைந்தாலும் தன்னுடைய பார்வையை
உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே வைப்பதனாலே எதிர்பாராத வகையிலே ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நிறைய நன்மைகளும் உண்டு, சில சிக்கல்களும் உண்டு. சிக்கல்களை களையும் போது புதிய ஒரு இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடைக்கும். பார்க்கிற பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள் இப்படி உங்களுக்கு உதவி செய்வதற்காக வருவார்கள். கோர்வையாக இந்த நாள் நன்மையாக அமைய இருக்கிறது. கால பைரவரை மனதில் நினைந்து 17 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளர கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரன். தன் பார்வையை கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் மேலே வைத்திருக்கிறார். ராகு எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்பவர். அதனாலே வரக்கூடிய தொல்லைகளையும் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். திங்க் பிக் அப்படிங்கிற கான்செப்டு சில இடத்துல பிரச்சனையாக மாறும் என்பதனாலே கொஞ்சம் உங்கள் சக்திக்கு மீறி யோசிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். அவசியம் தேவைப்பட்டால் மட்டும் அதை கேப்டலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். வீண் சிக்கல்களை மாட்டுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இந்த நாளிலே நீங்கள் புதிய நுணுக்கங்களையெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணுறதுக்கு யோசிங்க, அது நன்மையாக அடைக்கும். 7, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். கால பைரவரை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் பார்க்கக்கூடியதான உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத சூழ்நிலைகளே வரக்கூடிய தன லாபங்கள் உங்களை வந்து சேரும். அது பரிசாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக அமையும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார், கொடுத்த காசை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உண்டு. எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே வழக்குகளும் உங்கள் பக்கம் சாதகமாக வாய்ப்புகளும் உண்டு. அதற்கான சில செலவுகளும் இன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் காட்டக்கூடிய இந்த நாளிலே மனது கொஞ்சம் குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் மனதிலே திருப்தியையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாள் உங்களுக்கு துணை நிற்கிறது. வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் தொழிலுக்குரியவர் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய பார்வையை குழந்தைகள் ஸ்தானமான கும்பராசியிலே ராகுவின் மேலே வைப்பதனாலே குழந்தைகளை பற்றிய அதிக கவலைகள் மனதிலே தோன்றும். அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய நடத்தை, அவருடைய படிப்பு, இது விஷயங்களாக அவர்களை மாற்றக்கூடிய எண்ணங்களை நீங்கள் மனதிலே குழப்பிக்கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கையை எப்படியான அமைச்சு கொடுத்தணும் சார், இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்காது சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆசைகளாகவும் அபிலாஷைகளாகவும் மாறுகிறது. அதனால் இன்றைக்கு நாள் உங்களுக்கு இந்த கவலை உண்டு. சார் எனக்கு ஒன்றும் குழந்தையே இல்லைன்னு சார், குழந்தையை பற்றின கவலை உண்டு, திருமணத்தை பற்றின கவலை உண்டு, குடும்பத்தை பற்றின கவலை உண்டு அப்படின்னு இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே இந்த 10ஆம் இடம் என்கிற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவுடன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம் மண்மனை வாகனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் எதையானும் பண்ணணும், துருத்துருன்னு பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்து அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு ஒரு ஆசை, வேகமாக பண்ண வேண்டும்ன்ற ஒரு எண்ண ஓட்டம், ஆர்வம், இதெல்லாம் வரும். இது எல்லாமே இன்றைக்கி மனதின் அடிப்படையிலே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அதை அட்டன் பண்ணுங்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். பார்வையை உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல வைக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் வைக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சி போகிற மாதிரி பயணங்களிலே வேகமாக போட்டி போட்டுக்கொண்டு வண்டி ஓட்டுறது மாதிரிலாம் வரும்.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே போட்டியெலாம் வேண்டாம். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும். உருட்டிக்கிட்டு போனாலும் ஊர் போய் சேர்ந்துருவான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் நிதானமாக போனாலே உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதனால் தேவையின்றி நிதானம். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண். இன்றைய அஷ்டமியின் போது துர்க்கையை வழிபடுவது சிறந்தது. வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான பலன்களும் உண்டு. இன்றைக்கி கண் திருஷ்டி என்கிற திருஷ்டி சுற்றி போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது. பல விதத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகள் களையப்படும். பார்வைகள் கரெக்டாக இருந்ததுன்னா பாதைகள் சரியாக போயிடும். அப்போ பாதை ஒன்று மாறும்போது பயணங்களும் மாறிவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்வது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் மனது கொஞ்சம் பிறண்டு போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே அஷ்டமி ஆனதுனாலே அவசியம் காலபைரவரை வணங்குங்கள். வெற்றி நிச்சயம். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்களுக்கு நேரடி பார்வையிலே சந்திர பகவான் அமர்வதனால் கணவன் மனைவியுடன் நல்ல இணக்கமான அனுகூலமான நன்மையான சூழ்நிலை உண்டு. எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டத்தை குருவின் பார்வை உங்கள் ராகுவின் மேலே விழுகிறதுனால, ராசியில் இருக்கிற ராகுவின் மேலே விழுவதனாலே புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அவசரப்படுவதற்கு வாய்ப்பில்லை. லாபங்கள் நிச்சயம் உண்டு. நன்மைகள் பலவும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண். கால அஷ்டமி என்கிறதுனாலே துர்க்கையை வழிபடுவது சிறந்தது. வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. பொறுமையாக நிதானமாக காரியங்களை செய்வது அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கோங்க. 6ஆம் இடம் என்கிற எதிரிஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். பூர நட்சத்திரம் என்கிற சுக்கிரனுடைய சாரத்திலே அமரப்போகிறார். நெளிவு சுழிவோடு சில காரியங்கள் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்போ அந்த நெளிவு சுழிவை கண்டுபிடிக்கிறதுக்கான திறன் ரிலாக்ஸாக இருந்தால் தான் முடியும். குழம்பின குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் காலையில் எழுந்து கொஞ்சம் தியானத்துடன் இன்றைய நாளை ஆரம்பிங்க. இந்த தியானம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக மாறி எல்லா விதத்திலும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்து வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிவிடும். அதனால் அஷ்டமியின் போது கால பைரவரையும் துர்க்கையும் வழிபட்டு 5, 8 என்ற அதிர்ஷ்ட நம்பரை பயன்படுத்தி கொள்ள வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.